மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மகர ராசிக்கு குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ராசியவே பார்க்குறாரு குருவும் சூரியனும். ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன்கிறது மறந்துடவே கூடாது. 3 12ஆம் அதிபதியான குரு 7ஆம் பார்வையாக ராசி பார்க்குறாரு. மகரத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு சுச்சுவேஷன் என்ன, இவங்களுடைய கேரக்டர் என்ன, இந்த பலன்கள்னால என்ன ஏற்பட போகுது, இது பிறந்த கால ஜாதகத்துல எந்த அளவுக்கு அடாப்டிவ் கொடுக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். மகரம் கைண்ட்னஸ், சனீஸ்வர பகவானுடைய வீடு, செல்ல பிள்ளைகள், சின்ன வயதிலே அதிகமான பொறுப்பு எடுத்தவங்க, 30+லே 60+ மாதிரி பேசக்கூடிய நபர்கள், மெச்சூரிட்டி லெவல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலினாலும் சேட்டன் வந்து அப்படியே ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட்னால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவார். மகரத்தை பொறுத்தவரையும் ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது பேர்டன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்வான்டான எக்ஸ்பென்சஸ், குழந்தைகளை நினைத்து கவலை அப்படிங்கிறது இன்றைக்கி டெய்லியுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இன்னைக்கு மகரம் திறமை இருந்தும் அதை வந்து என்னால் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்குது, இருந்தாலும் அதை என்னால் அடாப்ட் பண்ண முடியல, அது திஸ் ஆர் தட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஃபினான்ஷியல் நினச்சி தான் இன்றைக்கி ரொம்ப கவலைப்படுறீங்க. இஎம்ஐ, ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ரெகுலராக வரக்கூடிய இன்கம்மோடைய ஸ்டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இன்னைக்கு மகரத்துக்கு இருக்குது. இன்றைக்கி தான் பணத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, இத்தனை நாளாக யோசிக்கல. குரு நீச செவ்வாய் வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் தாட்ஸும் அதிகமாக இருக்குது. பட் இன்னைக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஸ்டக் அப்படிங்கிறது ஏற்பட்டனால அடுத்தது என்ன, இது இத்தனை நாளைக்கு அடுத்தது என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள், ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பல யோசனைகள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இத்தனை நாள் ஒரே இடத்துல இருந்துட்டோம். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கம்மிங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாட்களாக 15 to 20 இயர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தோடைய சீக்ரெட்ஸையும் மகரம் மெயின்டைன் பண்ணும். பட் இவங்களோட சீக்ரெட்டில் சீக்கிரம் வெளியே எல்லாரும் பேசுகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கொடுத்துரும். ஸோ மகரம் அப்படின்னு சொல்லும் போதே இன்னைக்கு திறமை இருந்தும் அங்கீகாரம் இல்லை, திறமை இருந்தும் அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாருக்கும் ஹெல்ப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடியவங்க. இந்த பணம் சார்ந்து ஹெல்ப்பிங் பண்ணிவிட்டு திருப்பி மகரம் போய் கேட்கவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு கேட்டுட்டு, பரவாயில்ல அவங்க பாவம். இந்த வார்த்தைகள் யார் பணத்தை வாங்கிட்டு அவங்களவே இவங்க பாவம்னு சொல்கிற வார்த்தை யார் சொல்லுவாங்கன்னா மகரம் தான் சொல்லுவாங்க. இங்கே மகரமும் கடகமும் 2 பேரும் சாஃப்டானவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையம் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருப்பாங்க. இந்த சாஃப்ட் ஹெல்பிங் டெண்டன்சினால் நிறைய ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறது, அடுத்தவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறது, ரெகுலராக வரக்கூடிய இன்கம்மை பற்றி யோசிக்காமல் அடுத்தது ஒரு பிஸ்னஸை நடத்துறது, இதெல்லாமே மகரத்தை பொறுத்தவரையும் டே டு டே லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நம்ம ரீசெண்டாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் அவருடைய ஹாரோஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு யோகமாக இருக்குது. பட் அந்த அன்னைக்கு அவர் நம்ம காமிச்ச அன்னைக்கு அவர் வந்து அதிகமான கடனில் இருக்காரு அப்படிங்கிறத காமிக்குது. பட் சார்ட்டை பார்த்தா எல்லாம் சூப்பராக இருக்குது. 10 லட்சம் திக்பலமாக இருக்குது. 11ஆம் அதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு யோகத்தில் இருக்குது. இந்த ராசிக்கு ஒரு யோகாதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஜாதகம் நெகட்டிவாக இருக்குது. என்னங்க இந்த மாதிரி ஜாதகம் வந்து யோக ஜாதகம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நானும் அதை ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்கு அந்த மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அந்த மாதிரி காமிக்கல, இதுதாங்க காமிக்குது அப்படின்னு அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மேடம் நான் ஒரு விஷயம் பண்ணினேன், இந்த பணத்தை வந்து யோசிக்காம ஒரு விஷயத்துல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அது இன்னைக்கு என்னைய நடு தெருவில் கொண்டு வந்து விட்டுச்சு. இதனால சம்பாரிச்ச அத்தனை மொத்த ஏர்னிங்ஸும் ஒரே நாளில் ஒருத்தர் வாங்கிட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வலி வேதனையோட கொண்டு வந்து நம்ம கிட்ட காமிக்கிறார் அந்த ஜாதகத்தை. ஸோ அந்த அன்னைக்கு முந்தின நாள் தான் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய மிச்ச பணத்தையும் அவர் இன்னொரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும், அப்போதான் அந்த கடனை வந்து அவர் அடைக்கிற மாதிரியான விஷயங்கள். ஆனால் ஜாதகம் சூப்பராக இருக்கு. ஸோ இந்த விஷயம் நீங்கள் எந்த டைம்ல மாட்டியிருப்பீங்க, இந்த மாதிரியான டைம் விஷயத்துல நீங்கள் மாட்டியிருப்பீங்க. இவங்களோட நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க, அவங்களுக்கு பண்ணி கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்க சொன்னா, ஆமாம் மேடம் என்னால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இனி இந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் ஆகுமா, கிளியர் ஆகுமா, எனக்கு லைஃப்பில் ஹோப் இல்லை மேடம், மறுபடியும் பிஸ்னஸ் நடத்துறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை மேடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு.
ஸோ இனி வரக்கூடிய டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னோம். ஆனால் அவரோட ஹாரோஸ்கோப் ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது. பட் அவர் அந்த விஷயம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 15 days தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்சிட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. பட் முன்னாடியே அவர் அதை பார்த்துருந்தாருன்னா நம்ம ஈஸியாக சொல்லி அந்த விஷயத்தை காப்பாற்றிருக்கலாம். ஸோ ஒரு விஷயத்த வந்து நடக்குது, இதுக்கு முன்னாடி சொன்னதை மட்டும் அஸ்ட்ராலஜி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம அஸ்ட்ராலஜியில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எஸ்பெஷலி மகரம்னு சொல்லும் போதே அங்கே ஒரு குரு நீசம், பணத்துக்கு மேலே மதிப்புக்கு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். பணம் தானே சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் இந்த சூழ்நிலையில் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் மேடம், எல்லாமே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 1 year இருக்குது, என்னோட 0-ஆக இருக்கேன், மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எனக்கு ஹோப் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை. ராசியாதிபதி 3ல் இருக்குது. இன்றைக்கி டிரான்சிட்டில் பாருங்கள், அவரே தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 50+ ஆச்சு, இனி நான் எங்கே மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இந்த டைம் வரையும் ஸ்லோ பண்ணுங்கள். இந்த டைமில் மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி அந்த பிரசன்னத்தை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சீக்கிரம் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக க்ரோ ஆகாமல் ஒரே நிமிஷத்தில் வந்து இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 daysல இழந்துட்டார். அப்போ இந்த மாதிரியான பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால இந்த மகரம் அப்படிங்கிறது தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கு. அப்போ அந்த குழந்தை அடி வாங்குது. அதனால என்னன்னா, அவருடைய பையனுக்கு பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் பார்க்க முடியாமல், அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல் ஆல்மோஸ்ட் அவங்களாம் 30+ yearsோட இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் ஆகும்னு சொல்லி நம்ம பிரசன்னத்தை முடிச்சோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த டிரான்சிட் டைம் பீரிங் அப்படிங்கிறத சொல்லவே சொல்லாது. பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் யார் எப்பேற்பட்டவங்க, உங்களுக்கு என்ன நடக்கிறது காத்துட்டு இருக்கு. ஸோ மகரம் அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம இண்டிகேஷன் பண்ணுவோம் தவிர்த்து பிறந்த கால ஜாதகம் தான் ஃபைனல் ரிசல்ட், சொல்யூஷன், தசா புத்தி அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டாப்ங்கிறத மறந்துடவே கூடாது. இந்த குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் ராசியை பார்க்குது. ரொம்ப நாட்கள் கழிச்சு ஒரு நல்லது நடக்க போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகுது. யார் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பாங்க? இந்த ராசியை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகங்களா, யார் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க மேடம், யார் கல்யாணம் பண்ணுறதுக்கே பார்க்கறதுக்கே ஆள் இல்லை. ராசி எந்த கிரகமும் பார்க்கவே இல்லை. அப்போ யாருமே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குரு கிரகம் பார்க்குறாங்க. குரு சூரியனோட பார்க்குறப்ப முப்பாட்டன் சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் இன்னைக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எடுப்பாங்க. அப்பாவோடைய அப்பா அம்மா எல்லாருமே இந்த நேரம் கல்யாணம் சார்ந்து உங்களுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் போடுவாங்க. அதனால கல்யாண யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கரேஜ் கொடுக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு இன்னைக்கு கரேஜ் அப்படிங்கிறது இல்லை. இந்த குரு சூரியன்கிற காம்பினேஷன் ராசியை பார்க்கறதுனால இந்த கரேஜ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த கரேஜ் புதிய பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கும் இழந்த பிஸ்னஸை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி கரியர் ரிலேட்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்பேக்ஸ். அந்த கரியர் ரிலேட்டட்லாம் இன்னைக்கு எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கை கட்டி பதில் சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது மேடம். நான் பார்த்து வேலைக்கு சேர்த்து விட்டேன், திறமையான வேலைக்காரங்க நீங்க, நான் பார்த்து வேலைக்கு சேர்த்து விட்டேன், அந்த வேலையை வந்து அவங்களாம் எடுத்துட்டு இன்னைக்கு டேக் ஓவர் பண்ணிட்டு என்னையவே வேலையை விட்டு அனுப்புறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஹெக்டிக்கான என்வரான்மெண்ட், ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இனி இந்த மாதிரிலாம் மாறப்போகுது. ஸோ புதுசாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய ஒரு க்ரோத்து, மேரேஜில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதே போல் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கிட்டத்தட்ட வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருந்த உங்களுக்கு, சைலண்டாக போராடிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக கண்டிப்பாக இருக்கும். சூரியன் ராசியை பார்க்குறாரு. அப்போ இழந்த தைரியத்தை, தன்னம்பிக்கையை கண்டிப்பாக மீட் எடுத்துருவீங்க. உங்களுடைய சகோதரனுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்குமா? சகோதரனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? அவங்க ஃபினான்ஷியல் லெவலில் நல்லா இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் ஷியோராகவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ பொதுவான பலன்களாக இந்த குரு சூரியன்கிற காம்பினேஷன் ராசியை பார்க்கறதுனால தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், இத்தனை நாளாக கிவ் அப் பண்ண விஷயங்கள் கூட இனி நீங்கள் டேக் ஓவர் பண்ணி நானே இந்த பிஸ்னஸை நடத்துகிறேன், நானே இந்த தொழிலை நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. முன்ன சொன்ன மாதிரி இது எல்லாமே டிரான்சிட்டுக்கு உண்டான பலன்கள் தான். ஸோ ஒரு தனிப்பட்ட ஜாதகம் தான் அந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு க்ரோத்து கொண்டு போகும், ஃபேமிலி ரிலேட்டட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு கிளியர் கட்டாக ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கிற மறந்துடவே கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.